வணக்கம் நேயர்களே. கமலஹாசன் சிம்பு நடித்து வெளிவர தயாராக இருக்கிற மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவர தயாராக இருக்கிற படம் தக் லைஃப். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்று கர்நாடக வர்த்தக சபை சொன்னதும் அந்த படம் கர்நாடகாவில் ஓபன் பண்ணவே இல்லை. டிக்கெட் புக் பண்ணவே இல்லை. எந்த தேட்டரிலும் வெளியிட மாட்டோம் என்று நிறுத்தி விட்டார்கள். இதனால் அந்த ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் வந்து கர்நாடகா கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு தொடுத்து எங்க படத்தை வெளியிடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு, அதுக்கு வந்து நீங்க உத்தரவு விடணும்னு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது இல்லையா ரவி? அதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு இன்று தமிழகமே வந்து தமிழக மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா, ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் நீ பேசுனியா அப்படின்னு கமலஹாசனை கேட்டிருக்கு கோர்ட். நீ ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காத அப்படின்னு சொல்லி கோர்ட் கேட்டிருக்கு இல்லைங்களா ரவி? இப்ப இந்த கோர்ட் வந்து இப்படி வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கு. இந்திய நாட்டுல ஒருத்தர் வியாபாரம் பண்றாருன்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம் தான். ஒரு பொருளை அவர் வந்து தமிழ்நாட்டுல தயார் பண்ணிட்டு இல்ல பெங்களூர்ல தயார் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலயும் விற்கலாம், பெங்களூர்லயும் விற்கலாம், டெல்லியிலயும் விற்கலாம், பம்பாயிலையும் விற்கலாம் இல்லைங்களா? அந்த பொருளை விற்க கூடாதுன்னு யாரும் தடை பண்ண முடியாது. அப்படி ஒரு மாநிலம் தடை பண்ணிருக்கு, மாநிலத்துல அந்த படத்தை வெளியிட மாட்டாங்க. அதுக்காக அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டும் இப்படி ரொம்ப கடுமையா வந்து பல கேள்விகளை கமலஹாசன் மனு மீது கேட்டிருக்கு. இதுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுல கமலஹாசன் ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரவி? கமல் பேசுனது என்ன சொன்னாரு? கமல் இந்த மாதிரி தமிழ்ல தான் வந்து தமிழ்ல இருந்துதான் கன்னடா வந்தது அப்படிங்கறத ஒரு பெருமையா சொன்னாரு. வேற ஒன்னும் அவர் இல்ல கன்னடா வந்து கீழே சரியான மொழி இல்ல, தமிழ் தான் பெரிய மொழி அப்படிலாம் எதுவும் சொல்லல. இன்னும் கன்னட மொழி லாங்குவேஜ் கேட்டீங்கன்னா கூட அதுல பல தமிழ் வார்த்தைகள் வரும். தமிழ் கலப்போட தான் தமிழ் கன்னடம் பேசுறது தமிழ்காரங்க எல்லாருக்குமே புரியும். ஏன்னா இடையிடையே பல தமிழ்ல இருக்கிற வார்த்தையும் கன்னடத்தில் இருக்கிற வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கமலஹாசன் சொன்னது ஒன்றும் பெரிய உலகமாக குற்றம் கிடையாது, தவறு கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் கமலஹாசன் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்கு எல்லாமே ஆதரவா தான் இருக்காங்க. அவர் பேசுனது சரிதான், அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பல தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்க வந்து ரவிக்குமார் ஐஆர்எஸ், ரிட்டையர்டு ஐஆர்எஸ், நீங்க வந்து சென்சார் போர்டுல இருந்தீங்க, உங்களுக்கு வந்து மத்திய அரசுல வந்து பணியாற்றி இருக்கீங்க. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சினிமாவும் உங்களுக்கு நல்லா தெரியும். பல படங்கள்ல பணியாற்றி இருக்கீங்க. சினிமாவை கரைச்சு குடிச்சோம் நீங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரவி? இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருக்கலாம். ஆனா கன்னட மக்களை பொறுத்த வரைக்கும் அது தவறு. ஏன்னா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இது ரெண்டுமே ஒரு பொது மொழியிலிருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இவர் வந்து கமலஹாசன் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்துல தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எதிர்ப்பு அவங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான மனநிலை தான் கர்நாடகால இருக்கு. அவங்க எல்லாருமே சமஸ்கிருதத்தை தன்னுடைய தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களே ஒழிய தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது கமலஹாசனுக்கு தெரியாதா? நமக்கே தெரிஞ்சப்ப கமலஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் கேஷுவலா சொன்னாரா இல்ல தெரிஞ்சா சொன்னாரா அப்படின்னு நீங்க சவுண்டா பேசுங்க ரவி, நீங்க சவுண்டா பேசுங்க. பேசுறேன். ஆமா, ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, போன் கிட்ட போய் பேசுங்க, கிட்ட போங்க போன்ட்ட. தெரியல. ஆனால் கமலஹாசன் சொன்னது அவர்களை பொறுத்த வரைக்கும், கன்னட மக்களை பொறுத்த வரைக்கும் தவறு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கர்நாடகா மக்கள் தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை, கன்னடம் தனியாக வந்த ஒரு மொழி அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லுது.
இன்னொரு சொல்லுது சமஸ்கிருதம் கன்னடம் சொல்லுது. ஆனால் பெரும்பாலான மக்கள், அந்த கர்நாடக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்து கன்னடம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. அதை பெருமையாகவும் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷை, தமிழ் என்பது நீக்க பாஷை. ரொம்ப கேவலமான மொழி தான் தமிழ் அவங்கள பொறுத்த வரைக்கும். சமஸ்கிருதம் ரொம்ப உயர்ந்த மொழி. ஆனா கடவுளுக்கு பூஜையே சமஸ்கிருதம் பண்றாங்க. புரியாத மொழியில வாசகமான்னு சொன்னாங்க அவங்க கேட்பாங்க. ஆனா புரிந்த மொழி சொன்னா அவங்களுக்கு போச்சுப்பாங்க. இது நமக்கு தெரியும். சினிமா ரிலீஸ் பண்ண டைம்ல இந்த மொழி ஆராய்ச்சி எந்த மொழியில எது வந்து கமலஹாசனுக்கு தேவையில்லாத விஷயம். இது அவர் சொல்லியே இருக்கக்கூடாது. ஏன்னா நீ வியாபார சினிமால இருக்க. நீ கர்நாடகால படத்தை வெளியிட்டு தீவிரம்னு சொன்னா கூட வாங்குறதுக்கு வந்து யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. படத்தை போடுறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. படத்தை பார்க்கறவரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சிவராஜ்குமாரே சப்போர்ட் பண்ணி பார்த்தா கமலஹாசன். அப்படின்னு கூட அது முடியல. இது தேவையில்லாமல் கமலஹாசன் சொல்றாரு. ஒரு மன்னிப்பு கேட்டு போயிக்கலாம். பேசாம மன்னிக்கலாம் கேட்க மாட்டேன், அன்பு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டாரு. அது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையை அவர் என்ன காரணமாக இருக்கின்றால் தமிழ், கன்னடம், தெலுங்கு, துளு இது எல்லாமே ஒரு மொழியில் இருந்து வந்திருக்க வேண்டும். அதுல முதலாவது தமிழ், பிற்பாடு வந்தது தெலுங்கு, கன்னடம், துளு. அதுக்கு மிக மிக பிற்பாடு வந்தது மலையாளம். தமிழுக்கு நேரடியாக மலையாளம் வந்ததுன்னு சொன்னாலே மலையாளிகள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தமிழ் என்பது ஒரு தீர்க்கத்தகாத ஒரு மொழி அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சு போட்டு நமக்கு என்ன, நம்ம மொழியை பற்றி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இப்ப தமிழ் வேந்த மொழி சொல்றதால எதுவும் நடக்க போது இல்லை. தமிழ் தாழ்ந்த மொழி நான் சொல்றதால எதுவும் கெட்டு போவதும் கிடையாது. நமக்கு எதுக்கு இது தேவையில்லாம நம்ம வந்து சினிமாக்காரன். அவங்க இறுதி ஒரு கேள்வி கேட்கிறார், வரலாற்று ஆய்வாளரான்னு கேட்கிறார். கமலஹாசனே சொல்றாரு இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் சொல்றது, அந்த அரசியல்வாதிகள் சொல்றாரு, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நீ வரலாற்று ஆய்வாளரா, நீ ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுனா திராவிட மொழி இலக்கண வரலாறு எழுதுறவர் கால்டுவெல் அப்படின்னு எழுதினார். அவரே சொல்றாரு பொன்மத்தில ஒரு மொழி இருக்கும், திராவிடிய மொழி அப்படி ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியில் வந்து தமிழ் வந்து இருக்கும். இப்ப அது தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் வந்திருக்கும். இலக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இலக்கியத்துல மிக மிக உயர்ந்த மொழி. நம்மகிட்டதான் புராதன இலக்கியங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்தை விட அதிகமாக தமிழ் தான் கல்வெட்டுகள் இருக்கின்றன. அக்கா இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம அதை சொல்லலாம். ஆனால் அதை வந்து சினிமாக்காரரான கமலஹாசன் அதுவும் தன்னுடைய ரிலீஸ் சொன்னது இது ஆக்சுவலா ஒரு நல்ல முடிவு கிடையாது. அது மிக தவறான ஒரு முடிவு. அதனால வியாபார ஒரு பல இழப்புகள் அவங்க சந்திக்க வேண்டும். இப்பதான் அவர் எம்பி ஆகி ராஜ்யசபா போக போறாரு. அந்த நேரத்துல இப்படி வந்து ஒரு கான்ட்ரவர்சி அனால்தான் மாட்டிருக்கிறாரு. அவருக்கு ஏன்னா கர்நாடகால பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் மேல பயங்கரமான அனுபவம் இருக்க மக்கள் தான் கன்னட மக்கள். அப்படிங்கிறப்ப சாதமா கேஷுவலா மாட்டி சொல்லிட்டு போயிட்டுக்கலாம். பத்தாவோட இருக்கலாம், தப்பு கூட சொல்லிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அதை பிடிக்கிறாரு. அது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். எனக்கு இழப்பே ஏற்பட்டாலும் கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு மகத்தான தன்மானம். அந்த தன்மானத்தை வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் தான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா விஜயை கூப்பிட்டு ஜெயலலிதா மேல கட்ட விஜய் வந்தாரு பம்புறாரு. கமலஹாசன் பண்ணதே இல்லை, எங்கேயுமே பயப்படுறது இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கமலஹாசனை எவனுக்கும் பயப்படுறது இல்லை சார். அங்க கிறிஸ்துவம் வந்தப்போ கூட ஜெயலலிதா எழுதிருந்தாரு. ஒரு விஜய் மாதிரி ஜெயலலிதா வீட்டுக்கு போயெல்லாம் பம்பு கேட்கலாம், அப்பாவும் பிள்ளையுமா போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாம். அவரு தனித்து நின்னாரு, எதிர்த்தா நின்னாரு. அவருக்கு ஆதரவு வந்து ரிலீஸ் பண்ண வச்சுங்க. ஒரு சொத்தே போன பரவாயில்ல, ரோடியா வந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த தன்மான சிங்கம் கமலஹாசன் அதை நம்ம ஒத்துமே தீரணும். இது யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டிருப்பான். வியாபாரம் கோயிலுக்கு போனா போகுது, தன்மானத்தை விடமாட்டேங்கிறாரு பாருங்க. ஒரு மாபெரும் விஷயம். இந்த மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடால கமலஹாசனுடைய அரசியல் மிக மிக பெரிய அளவு வளரும். ராஜ்யசபாவுக்கு போகிறாரு கமலஹாசன், அங்கேயே போய் கலக்க போறாரு. ஒரு அரசியல்வாதியாக கமலஹாசன் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக அடைந்திருக்கிறார். இது ஒரு கால்குலேட்டர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இது அற்புதமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்திய அரசியல் வரலாற்றிலே எடுத்துட்டீங்கன்னா வீர் சாவர்கர் கிட்டத்தட்ட 13 வருடம் படிக்க முடியாத தெரிஞ்சுக்கு. இப்படி மன்னிப்பு கேட்டா பொழுது வர அந்த மாதிரி ஆட்கள் தான் வீர் சாவர்கர் மாதிரி ஆட்கள், RSS ஆட்கள், வலதுசாரி சங்கி ஆட்கள் ஆகலாம். ஆனால் திராவிட இயக்கத்தில் பகுத்தறிவு இயக்கத்தில் எவரும் மன்னிப்பு கேட்க மாட்டான். அந்த மன்னிப்பு கேட்கறது ஒரு மாபெரும் குறை, குற்றம். நாங்க பண்ண உயிர் போனாலும் போவோம், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அடக்கூடிய திராவிட இனத்தினுடைய கொள்கை. அந்த திராவிட இனத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் சொல்லதான் அப்படின்னு உண்மையிலேயே அதை பாராட்டணும். ஆனா அவருக்கு பல நஷ்டங்கள் ஏற்படும், பல கோடி நஷ்டங்கள் ஏற்படும். கர்நாடகா
தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு காட்டுற மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலாம், தெரியாது. அது வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு பின்வாங்குதல். அப்படி பண்ணி கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் மன்னிப்பு கேட்காதவர்களும் கமலஹாசனை பாராட்டியே தீர வேண்டும். அந்த ஒரு நோக்கனை பாராட்ட. ஆனால் ஒரு சினிமாக்காரனாக நாம சொல்லுவோம் அவருக்கு தேவையில்லாத விஷயம், இது அவர் சொல்லியிருக்கவே கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அவரு அந்த விழாவில வந்து அந்த நடிகர், கன்னட நடிகரை வந்து உயர்வா சொல்லணுங்கிறதுக்காக உங்க அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப என் மேல பாசம் உள்ளவரு, நானும் அதே மாதிரி பாசம் உள்ளவன். அவரு கன்னடக்காரா இருந்தாலும் தமிழ்காரர் என் மேல பாசத்தோட இருந்தாரு. அதனால இந்த எல்லாமே தமிழ்ல இருந்து தானே கன்னடம் வந்தது ஃப்ளோல சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிருக்கூடாது. நானும் ஒரு அனுமதி தான். எப்படி தமிழும் கன்னடமும் அனுமதி அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிதான் எந்த தப்பும் வந்திருக்காரு. கன்னடம் வந்தது அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? வரலாற்று பூர்வமாக நம்ம நிரூபிக்க வேண்டும் என்றால் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க தமிழ்ல இருந்து நிறைய சொற்கள் கன்னடத்துல இருக்குது. என்னையே தனிப்பட்ட முறையில கேட்டுங்க, அதை முழுக்க ஆராய்ச்சி பண்ணால் மட்டுமே என்னால வந்து நிரூபிக்க முடியும். மற்றபடி இப்போதைக்கு எந்த ஆய்வுகளும் கிடையாது. தமிழ்ல இருந்து கன்னடம் வந்ததுதான் ஒரு தெளிவான நிரூபணமான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு எதுவுமே கிடையாது. நம்ம சொல்லலாம் நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் கன்னடத்துல இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரே இடத்துல வளர்ந்து வாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இலக்கியம் வந்து அவங்க எழுதி வைக்கல, அதனால நம்ம சொல்லுவாங்க. அதனால தெளிவாக நமக்கு தெரியாது. நம்ம கூடலாம் சொல்றதுதான் தமிழ்ல இருந்தா கன்னடம் இருக்கலாம், தமிழ்ல தான் தெளிவு நம்ம சொல்றதுதான். ஆனால் அதை நாம் வந்து ஒரு போக்கில் சொல்ல முடியாது. ரைட்டுங்க, நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். அவர் சொன்னது தப்பா கூட இருக்கலாம். ஒரு வியாபார பொருளை வந்து நீங்க எப்படி அந்த ஸ்டேட்ல எங்க ஸ்டேட்ல மட்டும் விற்க கூடாதுன்னு சொல்லலாம்? அது வாங்க மாட்டேன்னு சொல்லாங்க. முதல்ல பொருளே அங்க காட்டக்கூடாதுன்னு இருக்கீங்களே. அரசாங்கம் பேன் பண்ண, தியேட்டர்காரங்க படத்தை வெளியிட மாட்டேன்றாங்க. அது தியேட்டர் வந்து இந்த கன்னட தலைவாரியா இவங்கெல்லாம் வந்து கன்னடம் பண்ணலாம், தியேட்டர் கொடுக்கலாம். அப்போ வந்து உயிர் சேதம் ஏற்படலாம். அது நாங்க பொறுப்பாக அதெல்லாம் படத்துல வெளியிட அரசாங்கம்னு சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த இது இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வேணும்னே வந்து என்ன போடுவாங்க, தியேட்டர் போறவங்க அடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாபா படத்தை பாருங்க. ஆமா, பாபா படம் ரிலீஸ் பண்ணப்ப 10,000 எல்லா வசதியும் வச்சாங்க. தியேட்டர் உள்ள இருக்க வீட்டுக்கு வெளில போட்டாங்க. தியேட்டர் கீழே போட்டு கொடுத்துனாங்க. தியேட்டர்லாம் உடைச்சாங்க. வந்துட்டாங்க. ஞாபகம் வந்துச்சா? ஆமா ஆமா, இருக்கு. அதே மாதிரி இங்க பண்ணலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற போது அரசாங்கம் அதை தடை செய்யலாம், தவறே கிடையாது. சரி, இப்ப என்னதான் ஆகும் இந்த பிரச்சனை? கோர்ட் இப்படி சொல்லிருக்கு. இல்ல வேணாம், அதுல படம் ரிலீஸ் ஆகாது, போனா போகுது அப்படின்னு முடிவு போச்சு. கர்நாடகா அரசியல் வந்துருவாரு. இல்ல மன்னிப்பு கேட்டாருன்னா சாயந்தரம் அரசியல்ல பின்னடைவாங்க. திருவால பணம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் பணத்தை பெருசா பாக்குற ஆளு கிடையாது. அதனால மன்னிப்பு கேட்க மாட்டாரு. படம் ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் போகுது. ஆமாமா, அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட் தானே, அது ஒன்றும் பெரிய அங்க இருந்து வசூல் வர போறது இல்லை. 5 கோடி கிடைச்சால் அரசியல் வாழ்க்கை கமலஹாசன் முடிவு எடுத்தாருன்னா ரிலீஸ் ஆகாது. அவங்க வந்து கால பார்த்தா மணிக்கத்துல படம் பெருசா ஓடாது. இதுக்கு எந்த படம் பெருசா ஓடாது இல்லை. ஓடிருக்கலாம். நிறைய படம் எனக்கு தெரிஞ்சு கனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த படத்தை வாங்கி மணிக்கத்துல படம்லாம் வாங்கி முன்னாள் பல பேர் எனக்கு தெரியும். ஓஹோ, அதனால அது பெரிய கமர்ஷியல் இது கிடையாது இந்த படத்துக்கு. கர்நாடகால சொல்றேன். ஓஹோ, ஆந்திரால கொஞ்சம் இருக்கலாம், அவ்வளவுதான். தவிர மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. 5 கோடி அவ்வளவுதான். 5 கோடி நஷ்டம் ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. இன்னைக்கு டேட்டுக்கு கமலஹாசனுக்கு இருக்கிற நிறைய காசு பண்ணிட்டாரு. அது இல்லாம இது சிவகார்த்திகேயன் படம் அவரை வந்து நிறைய காசு பண்ணிட்டாரு. போனா போகுது அப்படியே எனக்கு தோணுது. அப்படி சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா. அப்ப கால்குலேட்டட் முடிவான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ராஜ்யசபா போற நேரத்துல தன்னை ஒரு திராவிட இதுவாக முன்னிறுத்திக் கொள்வது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் கட்சியோட திராவிடம் கிடையாது, மக்கள் நீதி மையம் தான், திராவிடன்றது இல்ல. ஒருவேளை அவர் மக்கள் நீதி மையத்தை திமுகவோட அவரு ஐக்கியப்படுத்திக்கிட்டு திமுக சேர்ந்துட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் வளர்வார்.
ஓஹோ. வாய்ப்பு இருக்கு. 2026 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு போக்கா கமல் சார் இருப்பார். ஓ, அப்ப என்ன அவர் அமைச்சரா கூட ஆயிடுவாருங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த முறை பிஜேபி வராது, காணாம போயிடும். காங்கிரஸ் திமுக கூட்டணி வரப்ப மத்திய அமைச்சராக அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதே இன்டர்நேஷனல் கூட அவர் ஆகலாம். ஆகலாம். ஏன்னா வீணா போன முருகெல்லாம் கமல் சார் ஆக முடியாது. இப்ப தங் லைஃப் வந்து 5ஆம் தேதி நாளைக்கு அரசியல் முடிவாக எனக்கு தோணுது. சினிமா முடிவு கிடையாது. இப்ப தங் லைஃப் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? தங் லைஃப் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? கர்நாடகால ஆகாது, மோஸ்ட்லி ஆகாது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் ஆகும். மோஸ்ட்லி அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஆயிடும். ஆகாது. ஓகே. அதான் இப்போ அது வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஒரு அரசியல் வாழ்வு ஒரு பின்னடைவு. மன்னிப்பு கேட்கறதுனா அரசியல் வாழ்வு ஒரு 18 அடி பாய்ச்சல். நீங்க சொல்ற கருத்து அருமையான கருத்து. கமலஹாசனுக்கு சரியான ஆலோசனை சொல்றீங்க. அவருக்கு தெரியாதான் கமல் சார் எல்லாமே தெரியும், என்ன பண்றாரு நிச்சயமாக அவருக்கு தெரியும். ரொம்ப ஆமாமா, ரொம்ப நன்றி ரவி.